2-2-5 அமாவாசை அன்னைக்கு நிலா தெரியும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க கிட்ட போய் இல்ல 2-2-4 தான் அமாவாசை அன்னைக்கு வானத்துல நிலா வராது அப்படி எல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு கேக்குறீங்களா? பிஜேபிக்காரங்க தான். எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த மாதிரி ஏதாவது சம்பந்தம் இல்லாதத பேசும்பொழுது நாம நம்மளோட கவனத்தை அங்க வச்சிருப்போம். அவங்க 2152 கோடி கல்வி நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம முழுமையா கொண்டு போய் சேர்க்க மாட்டோம். அதுக்காக தான் ட்விட்டர்ல விளையாடலாம் வரையா, பேஸ்புக்ல விளையாடலாம் வரையான்னு அண்ணாமலை நம்மள கூப்பிடுறதும், நடுவ அறிவாலய செங்கலை உருவாம விட மாட்டேன், அண்ணா சிலைக்கு ஒத்தையா வரப்போறேன் அப்படின்னு சொல்லி பெணாத்துறதும், நம்ம கவனத்தை இங்க திருப்பிட்டு மக்கள் கிட்ட இந்த விஷயம் போய் சேரக்கூடாது. 2152 கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கல்விக்காக கொடுக்காம ஏமாத்தி இருக்காங்க. ஏன் மக்கள்கிட்ட போக கூடாதுன்னு இவ்வளவு கவனமா இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல உணவுக்கு தொகை ஒதுக்கலைன்னா கூட மக்கள் கொதித்தெழ மாட்டாங்க. ஆனா அதுவே கல்விக்கு தொகை ஒதுக்கல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தொங்க விட்டுருவாங்க. இங்க மட்டும்தான் கறவ மாட்டை, வித நெல்ல, பாவு நூலை வித்து காலேஜ் ஃபீஸ் கட்டி பட்டதாரிகளை உருவாக்கிய பெற்றோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டா அது தமிழ்நாடு தான். கடந்த 100 வருஷத்துல சென்னைக்கே போகாத குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல ஒருத்தன் இன்னைக்கு அமெரிக்காவோட கலிபோர்னியால இருக்கான், ஒரு பிள்ளை இன்னைக்கு புளோரிடால இருக்காங்கன்னு சொன்னா, இந்த இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் கல்வியினுடைய தேவையை, அவசியத்தை உணர்ந்த அறிந்த ஒரு மாநிலம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல தர்மேந்திர பிரதானே சொல்லிட்டாரு, நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தலன்னா இங்க நிதி தரமாட்டாங்க, இந்தி இனிமே இங்க கட்டாயம் தானு யாராவது உங்ககிட்ட சொன்னா அவங்க கிட்ட கேளுங்க. ராஜாஜி தெரியுமா? 1938 இந்தி இங்க கட்டாயம் அப்படின்னு சொல்லி ராஜாஜி அறிவித்த பொழுது இங்க திரண்டு வந்த கூட்டம் உனக்கு தெரியுமா? அப்படி திரண்டு வந்த கூட்டத்தை பார்த்து ராஜாஜி பின்வாங்கிய கதை உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேளுங்க. அடுத்து 1965 மீண்டும் இந்தி உள்ள வந்த பொழுது இந்த தமிழ்நாட்டுல இருந்த மாணவர்கள் திரண்டு நடத்திய 2ஆம் மொழிப்போர் பற்றி உனக்கு தெரியுமான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் அப்பங்க, இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, இன்னைக்கெல்லாம் யாருனாலையும் திரள முடியாது, அப்படியெல்லாம் மாணவர்கள் டைம் வேஸ்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னா, 8 வருடங்களுக்கு முன்பு நாம நடத்தி காட்டிய சல்லிக்கட்டு போராட்டத்தை திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. கூடவே அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளை நிறுத்தலன்னு சொன்னா, இந்த உலகத்துல எப்படி 3ஆம் உலக போர் அப்படின்னு ஒண்ணு வரும்னு கணிக்கிறாங்களோ, அதே மாதிரி மோடியும் மோடியினுடைய சகாக்களும் இந்த தமிழ் மண்ணுக்கு எதிரான நடவடிக்கைகளை, பேச்சுக்களை நிறுத்தலைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல 3ஆவதாக ஒரு மொழிப்போர் உருவாகும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லுங்க. ஒரு ஆளு 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன், ஒருத்தர் 142 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.